இந்த 12 மாதத்துல ஏன் மேம் ஆடி மாதத்துக்கு இவ்ளோ ஒரு முக்கியத்துவம் குடுக்குறாங்க? இந்த ஆடி மாதத்தை வணங்கணும் அப்படின்னா அந்த தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நம்மளுக்கும் முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மாதங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை முழுவதும் வழிபாட்டிற்குரிய மாதமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்ப ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க. அது எதனால மேம்? இதை ஏன் அப்படின்னா அன்னை பார்வதி தேவி வந்து 2 வரங்கள் வாங்குறாங்க. ஆனால் முழுக்க முழுவதும் அம்மனுக்காக இந்த பெண் தெய்வ வழிபாட்டுக்காக நம்ம ரொம்ப போற்றி புகழ்ந்து எடுத்துக்கிற மாதம்னா இந்த ஆடி மாதம் தான். இப்ப சில பேர் வந்து ஆடி மாதம் சூன்ய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆடி மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து இந்த சித்திரை, மார்கழி, ஆடி 3 மாதங்களுமே வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு சூன்ய மாதம் சூன்ய மாதம்னு. சூன்யம் அப்படின்னா முதல்ல என்ன பொருள் அப்படின்னு அப்ப அந்த ஆடி மாதம் ஃபுல்லா அம்மன மட்டும் தான் நினைச்சு வழிபடலாமா? மற்ற தெய்வங்களையும் நம்ம தாராளமாக வழிபடலாம். அம்மனையும் வழிபடலாம். நம்ம காவல் தெய்வம், குறிப்பாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இருப்பாங்க, எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க. இந்த வீரனார், ஐயனார், முனீஸ்வரர், இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான பெயர்களில் கிராமப்புறங்களில் இருப்பாங்க. அவங்களையும் வணங்கலாம்னா கட்டாயம் வணங்கலாம். ஆடி பௌர்ணமியை பத்தி அவ்வளோ யாருக்கும் தெரியாது. அதோட ஸ்பெஷல் என்ன மேம்? எப்படி ஆடி அமாவாசைக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கோ அதே மாதிரி ஆடி பௌர்ணமிக்கும் சிறப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குது. சொல்லிட்டு இருக்கோம், அம்மா 2 வரம் வாங்கினாங்க. அந்த 2 வரம் என்ன அப்படின்னா ஊசி முனையில் நின்று வாங்குறாங்க. அது என்னைக்கு பண்ணுறாருன்னா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறாரு. இந்த ஆடி தபசுனால ஒரு பெரிய திருவிழாவாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தெரியலனாலும் இனிமேல் நம்ம கட்டாயம் வணங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஏஎல்பி கோ-ஃபவுண்டர் திருமதி அருளரசி பொதுவுடை மூர்த்தி மேம் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் மேம். இப்போது ஆணி முடிஞ்சு ஆடி மாதம் ஆரம்பிக்குது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. இந்த 12 மாதத்தில் ஆடி மாதத்தை வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஏன் மேம் ஆடி மாதத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? முதல்ல வந்து நம்மளுக்கு தெரியும் தமிழ் மாதங்கள் 12. இந்த 12 மாதங்களுமே சிறப்பானா சிறப்பு. 12 மாதங்களும் ஒவ்வொரு வகையில் ஒரு மாதம் சிறப்பு. இப்போ உதாரணமாக நம்ம தை மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது முழுவதும் உழவர்களுக்கான அந்த பொங்கல் திருநாள், முழுக்க சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறது. இந்த மாதிரி ஒரு மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் 4வதாக வரக்கூடிய மாதம். இதற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த தேவர்கள் நம்மளுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். இப்போ வந்து இந்த தேவர்களுக்கு இரவு காலம் தொடங்குற நேரமும் இந்த ஆடி மாதம் தான். பொதுவாக வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க சூரிய பகவான் தன்னோட ரதத்தை தெற்கு நோக்கி செலுத்திட்டாரு அப்படின்னு. அப்படி சூரிய பகவான் தெற்கு நோக்கி நகரக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம் தான். நம்ம எப்படி வந்து தேவர்களுக்கு விடியற்காலை நேரத்தை வந்து இந்த மார்கழி மாதமாக நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தேவர்களுக்கு இரவு காலம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்திலிருந்து தான் துவங்குது. இப்போ தேவர்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க இறைவனை முழுக்க நினைத்து தரிசனம் பண்ணுவதற்கான நாளாக இந்த மாதத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ தேவர்களே வந்து இறைவனை நினைச்சு பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ நம்மளும் முழுக்க இறைவனை நினைத்து இந்த இறைவியையோ இறைவனையோ நினைத்து இந்த ஆடி மாதத்தை வணங்கணும் அப்படின்னா அந்த தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நம்மளுக்கும் முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மாதங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை முழுவதும் வழிபாட்டிற்குரிய மாதமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அது எதனால் மேம் சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுப நிகழ்வுகளை பொதுவாகவே தவிர்த்துடுறோம். முழுக்க இந்த அம்பாள் வழிபாடு, அது அம்பாள் எத்தனை பேரில் நம்ம வச்சாலும் பரவாயில்ல, காமாட்சி, மீனாட்சி, மாரியம்மா, எப்படி நம்ம என்ன பேரில் தேவி, துர்க்கை எந்த பேரில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் முழுவதும் அம்மனுக்காக இந்த பெண் தெய்வ வழிபாட்டுக்காக நம்ம ரொம்ப போற்றி புகழ்ந்து எடுத்துக்கிற மாதம்னா இந்த ஆடி மாதம் தான். இதை ஏன் அப்படின்னா அன்னை பார்வதி தேவி வந்து 2 வரங்கள் வாங்குறாங்க. எல்லார் மாதிரியும் எப்படி அவங்களும் சாதாரணமாக போய் வாங்கிட முடியுமான்னா முடியாது. எல்லாரும் எப்படி அந்த இறைவனை ஈசனை ஒரு வரம் வேணும்னா தவம் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் தவம் இருக்காங்க. அது எந்த மாதத்தில் தவம் இருக்காங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தவம் இருக்காங்க. இந்த ஆடி மாத நிறைவுக்குள்ளேயே வந்து அந்த 2 வரங்களும் அவங்களுக்கு கிடைச்சிடுது. நம்ம அதனால என்ன பண்ணுறோம், ஓ அம்மாவே வந்து ஈசன் கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க, அப்போ நம்ம அவங்கள நினச்சி வணங்கினோம்னா அவங்களுக்கே அவர் வரம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம அம்மனை நினச்சோன்னா அவங்க நம்ம என்னெல்லாம் வரம் வேண்டி கேட்குறோமோ
கேட்குறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஐதீகத்தோட முழுக்க முழுக்க இந்த இறைவியை நினைச்சு நீங்க அம்மனை நினைச்சு மனதார என்ன வேண்டுதல் என்ன வழிபாடு உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆடி மாதத்துல தருவாங்களா அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு தருவாங்க. இப்போ இந்த ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டீங்க. இப்போ சில பேர் வந்து ஆடி மாதம் சூன்ய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால மேம்? இது ஆடி மட்டும் இல்ல. பொதுவாவே வந்து இந்த சித்திரை, மார்கழி, ஆடி 3 மாதங்களுமே வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு சூன்ய மாதம், சூன்ய மாதம்னு. சூன்யம் அப்டின்னா முதல்ல என்ன பொருள் அப்டின்னா, ஒன்றுமே இல்லாதது. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சா, ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து உருவானது தான் இந்த பிரபஞ்சம். அப்ப எதுவுமே இல்லாம ஒண்ணு உருவாகுது அப்டின்னா, முதல்ல எதுவுமே இந்த முதல் அப்டிங்கிறதுக்கு ரொம்ப பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? இப்ப நம்மளே இவ்வளோ நாள் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஆஹா! இதான் எனக்கு முதல் அப்படின்னு ரொம்ப ஒரு பவரா இருக்கும். அதே மாதிரி தான் முதல்ல அப்படிங்கிறதுனால இந்த 3 மாதங்களும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்படி பவர்ஃபுல்லான தன்மையோட இருக்கும்போது, நம்ம இத வந்து நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கணும், இல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் செய்யணும், ஒரு முழுக்க இறை சிந்தனையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதத்துக்காக இந்த மாதங்கள பயன்படுத்துறோம். அதனால இது சூன்ய மாதம் கிடையாது. முழுக்க நம்மளோட ஒரு புது முயற்சியை தொடங்குறதற்கான ஒரு மாதம். அதோட சேர்த்து இந்த இறைத்தன்மையும் இந்த அம்பாலும் வந்து இறைவனை நினைச்சு வரம் வாங்கினதுனால இந்த மாதத்தும் இந்த இறைவனை வழங்கணும்னா இன்னும் வந்து முழுமையான ஒரு ஆற்றல் சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம். இப்போ ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உரிய மாதம்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆடி மாதம் ஃபுல்லா அம்மனை மட்டும் தான் நினைச்சு வழிபடலாமா? இல்ல மற்ற தெய்வங்களையும் வழிபடலாம்? மற்ற தெய்வங்களையும் நம்ம தாராளமா வழிபடலாம். அம்மனையும் வழிபடலாம். மற்ற தெய்வங்களா இருக்கிற இந்த விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு, நம்ம காவல் தெய்வம். குறிப்பா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க. இந்த வீரனார், ஐயனார், முனீஸ்வரர் இந்த மாதிரி அவங்கவங்களுக்கான பெயர்கள்ல கிராமப்புறங்கள்ல இருப்பாங்க. அவங்களையும் வணங்கலாம்னா கட்டாயம் வணங்கலாம். இறைவி வந்து அந்த இறைவன் கிட்ட 2 வரம் கேட்டாங்கன்னு சொன்னோம். அது என்னன்னு பார்ப்போம். அந்த 2 வரத்துல சிவன் கிட்டயும் கேட்டாங்க, விஷ்ணுவையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால இந்த இறைவியோட சேர்த்து, அம்மனோட சேர்த்து சிவனையும் வணங்கணும் அப்படின்னா, அவரோட அருளும் நம்மளுக்கு முழுவதுமா கிடைக்கும். அதனால இந்த மாதிரி தெய்வங்களையும் நம்ம கட்டாயமா வணங்கலாம். இப்போ ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு எல்லாருமே வந்து அத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்ப்பாங்க அந்த டேவ. அதுல நம்ம என்னென்ன மேம் பண்ணலாம்? இப்போ ஆடி செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா சுமங்கலி பெண்கள் காலையிலே விடியற்காலை நேரத்திலே எழுந்து, குளிச்சு, இந்த பூஜை அறை முன்னாடி நின்னு என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி, உங்களோட இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஆடி வெள்ளியில நீங்க விரதம் இருக்கீங்க, செவ்வாயில நீங்க வணங்கலாம். விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆடி வெள்ளியில விரதம் இருக்கீங்க, இல்ல ஆடி வெள்ளியிலயும் இதே மாதிரி பூஜை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, இந்த மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்ப ஆடி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கான நாள். வயிற்று வலி இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, வயிற்றில அந்த வாழை இலைய போட்டு மாவிளக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. முடி காணிக்கை குடுப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப இக்கட்டான இந்த மரண கண்டம், இந்த மரண பயம், இல்ல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கும் கணவருக்கு. அந்த மாரி நேரத்தில வாங்கி வேண்டியிருப்பாங்க. நாங்க மாங்கல்ய தானம் பண்றோம், இல்ல காணிக்கை குடுக்குறோம். புதிதாவும் வாங்கி குடுப்பாங்க. இல்ல தான் போட்டிருக்கிறதையும் கூட வேண்டியிருந்தாங்கன்னா, அதையும் வந்து காணிக்கையா நேர்த்திக்கடன் குடுப்பாங்க. இதையெல்லாம் விட இந்த கூழ் வார்த்தல், அம்மனுக்கு கூழ் வார்க்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தம். அதுவும் மற்ற நாட்கள விட இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப பிடித்தம் அவங்களுக்கு. அதனால இந்த நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கும், இந்த கூழ் வார்க்கிறதுக்குரிய விழாவாகவும் ஆடி ஞாயிற்றுக்கிழமைய நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்யக்கூடியது. ஆடி அமாவாசையும், தை அமாவாசையும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க. இப்ப ஆடி பௌர்ணமிய பத்தி அவ்வளோ யாருக்கும் தெரியாது. அதோட ஸ்பெஷல் என்ன மேம்? எப்படி ஆடி அமாவாசைக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கோ, அதே மாதிரி ஆடி பௌர்ணமிக்கும் சிறப்பு இருக்கா அப்படின்னா, கட்டாயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அம்மா 2 வரம் வாங்குனாங்க, வரம் வாங்குனாங்கன்னு. அந்த 2 வரம் என்ன அப்படின்னா, ஊசி முனையில நின்னு வாங்குறாங்க. ஏன்னா, ஈசன் கிட்ட வந்து யாருமே எளிமையா வந்து போய் வாங்கிட முடியாது. பல ஆண்டுகள் தவம் இருக்கணும், பல நூற்றாண்டுகள் தவம் இருந்தவங்கலாம் இருக்காங்க. அரக்கர்களே அப்படி இருந்திருக்காங்க. ஆனா, அம்மா என்ன நினைக்கிறாங்க, கணவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு 2 வரம் வேணும். அதற்காக நம்ம ரொம்ப சிரத்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊசி முனையில நின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, முதல் வரம் வந்து எனக்கு வந்து உங்களோட சரிபாதியா நான் இருக்கணும். உங்களோட சரிபாதியா நான் சங்கமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா என்ன கேட்குறாங்கன்னா,
நான் வந்து உங்கள விஷ்ணு தனியா, சிவன் தனியான்னு பார்க்கக்கூடாது. 2 பேரையும் இணைத்து ஒண்ணா ஒரு தோற்றத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்படி ஒரே தோற்றத்துல சங்கர நாராயணன் அப்படிங்கிற பேர்ல திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில்ல அவர் வந்து எழுந்தருள்றார். அந்த நாள அது என்னைக்கு பண்றாருன்னா, ஆடி பௌர்ணமி அன்னைக்கு பண்றாரு. இவங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த வரம்லாம் வாங்குறாங்க. அதனால இன்னைக்கும் அந்த திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில்ல இந்த ஆடி தபசுனால ஒரு பெரிய திருவிழாவாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால ஆடி அமாவாசை மட்டும் தான் நம்மளுக்கு இனிமே தெரிஞ்சிருக்கும். ஆடி பௌர்ணமியையும் நம்ம எளிமையான முறையில அந்த அம்மையையும், அப்பனையும் நினைச்சு வணங்கலாமா அப்படின்னா, இதுவரைக்கும் தெரியலனாலும் இனிமே நம்ம கட்டாயம் வணங்கலாம். இதெல்லாம் வந்து எல்லாராலயும் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, உடம்பு முடியலாதவங்க இருப்பாங்க. எளிமையா நான் பண்ணணும் அப்படின்னு என்ன மேம் பண்ணலாம்? ரொம்ப எளிமையா பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, இல்ல ஆடி ஞாயிற்றுக்கிழமை. இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு எது இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை, இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு எது பண்ண முடியுதோ, நீங்க சின்னதா ஒரு சர்க்கரை பொங்கல், இல்ல ஒரு பாயாசம், ஒரு வடை, ஒரு சுண்டல். உங்களுக்கு என்ன சர்க்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா எந்த இறைவனுக்குமே வந்து இனிப்புங்கிறது ரொம்ப பிடித்தம், மற்ற எல்லாவற்றையும் விட. அதனால ஒரு கொஞ்சமா சர்க்கரை பொங்கல் செஞ்சு, ஒரு 2 வாழைப்பழம், வெத்தல பாக்கு, ஒரு இல்ல எனக்கு எதுவுமே முடியல அப்படின்னா, ஒரு டம்ளர் பால். அந்த பால்ல நாட்டு சர்க்கரையோ, இல்ல தேனோ பயன்படுத்தணும். நம்ம வந்து இந்த வெள்ளை ஜீனி பயன்படுத்தக்கூடாது. இத வச்சு நீங்க எளிமையான முறையில உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கு, உங்களுக்கு என்ன மனக்குறை இருக்கு, இல்ல நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத மனதார பண்றீங்க அப்படின்னா, அந்த அம்மாவே இறங்கி வந்து உங்களுக்கு முழு அருளையும் குடுப்பாங்க. ஆடி மாசத்துல இது மட்டும் தான் ஸ்பெஷல்னு இருக்கா? இல்ல வேற ஏதாவது? இருக்கு. நம்ம வந்து ஆடி கிருத்திகை இருக்கு, ஆடி பூரம் இருக்கு, ஆடி தபசு இருக்கு. நம்ம ஆடி தபச தான் வந்து திருநெல்வேலி சங்கரன் கோவில்ல கொண்டாடுறாங்க. ஆடி அமாவாசை இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்போ ஆடி மாதத்துல மட்டும் தான் நம்ம வந்து இந்த நாள், நட்சத்திரம், திதி, கிழமை எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. எல்லா நாளும் உகந்த நாள். எல்லா நாள்லயும் எந்த நல்லத வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்றோம். அதுவும் குறிப்பா இந்த ஆடி பூரனால நம்ம ஏதாவது தொடக்க நாளா இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதற்கு ரொம்ப உகந்த நாளா பயன்படுத்திக்கலாம். இந்த ஆடி பூரத்த மட்டும் தான் எந்த வித்தியாசம், எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருமே கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா, அந்த உலகத்துக்கே படி அளக்கிறவர் ஈசன் சொல்லுவோம். அவரோட துணைவியா வந்து அவருக்கு அமைஞ்ச அந்த அன்னை உமாதேவி அவதரித்த நாள் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுற நாள் இந்த ஆடிப்பூரம் தான். குறிப்பா இந்த ஆடிப்பூர நாள்கள்ல கோவில்ல கட்டாயம் தரிசனம் பண்ண முடியும்னா கட்டாயம் போயிடுங்க. பக்கத்துல ஒரு சின்ன அம்மன் கோயில் தான் இருக்கு. அந்த ஒரு நாள் போக முடியலன்னா ரொம்ப மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த ஒரு நாள் போய் அங்க வளையல் குடுக்குறது தான் பிரசாதம். அந்த வளையல வாங்கி நீங்க கையில போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், திருமண பாக்கியம் வேணும், உங்களுக்கு நோய் நொடி எல்லாம் போகணும். என்னவெல்லாம் நீங்க வேண்டிட்டு அத வளையல போடுறீங்களோ, அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா நடக்குமானா கட்டாயம் நடக்கும். ஓகே மேம். தெரியாத பல விஷயங்கள்லாம் நானுமே கத்துக்கிட்டேன். இந்த தகவல சொன்னதுக்கு நன்றி மேம். நன்றி.